மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்துட்டு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் வரலாறு பகுதிகளில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 லெசனுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ஹிஸ்டோரியா என்பது எந்த மொழிச்சொல்? ஹிஸ்டோரியா என்பது எந்த மொழிச்சொல்? ஆப்ஷன் ஆ கிரேக்கம், ஆப்ஷன் ஆ லத்தீன், இ ஆங்கிலம், இ சமஸ்கிருதம். ஹிஸ்டோரியா என்பது எந்த மொழிச்சொல்? எஸ், ஹிஸ்டோரியா என்பது ஆப்ஷன் ஆ கிரேக்க மொழிச்சொல். சரிங்களா, கிரேக்கம். ஹிஸ்டோரியா என்பது கிரேக்க மொழிச்சொல். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விசாரிப்பதன் மூலம் கற்றல். விசாரிப்பதன் மூலம் கற்றல். இரண்டாவது கொஷின், தமிழ்நாட்டில் கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். தமிழ்நாட்டில் கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். ஆப்ஷன் ஆ ஆதிச்சநல்லூர், ஆ பையம்பள்ளி, இ அத்திரம்பாக்கம், இ அனைத்தும். தமிழ்நாட்டில் கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். எஸ், ஆன்சர் ஆப்ஷன் இ அனைத்தும் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இதில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர், பையம்பள்ளி, அத்திரம்பாக்கம் இந்த 3 இடங்கள்லையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் கற்கருவிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக நம்ம பையம்பள்ளியில் கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா புதிய கற்கால கற்கருவிகள், அத்திரம்பாக்கத்தில் கண்டுபிடிச்சது பழைய கற்கால கற்கருவிகள், ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிச்சது வெண்கல காலத்தை சார்ந்த கற்கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 3வது கொஷின், அசோகரை பற்றிய புத்தக தொகுப்பை நூலாக வெளியிட்டவர் யார்? அசோகரை பற்றிய புத்தக தொகுப்பை நூலாக வெளியிட்டவர். ஆப்ஷன் ஆ வில்லியம் ஜோன்ஸ், ஆ சார்லஸ் ஆலன், இ ஜேம்ஸ் பிரின்சப், இ அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அசோகரை பற்றிய புத்தக தொகுப்பை நூலாக வெளியிட்டவர். எஸ், ஆப்ஷன் ஆ சார்லஸ் ஆலன். அசோகரை பற்றிய புத்தக தொகுப்பை நூலாக வெளியிட்டவர் ஆப்ஷன் ஆ சார்லஸ் ஆலன். அதர் பர்சனாக இருக்க வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவங்கெல்லாம் ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்கள். இவங்க மூலியமாகவும் அசோகரை பற்றின செய்திகள் வெளிவந்திருக்கும். பட் நூலை யார் தொகுத்திருப்பாங்க அப்படின்னா சார்லஸ் ஆலன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, த சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற புத்தகம் யாரை பற்றியது? த சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற புத்தகம் யாரை பற்றியது? ஆப்ஷன் ஆ சார்லஸ் ஆலன், ஆப்ஷன் ஆ அசோகர், இ கனிஷ்கர், இ சந்திரகுப்தர். த சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற புத்தகம் யாரை பற்றியது? எஸ், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ அசோகர். ஓகேங்களா, புத்தகம் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா அசோகர். பட் இந்த சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்ற புத்தகத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் ஆலன். ஓகேங்களா, புத்தகத்தை தொகுத்தவர் வந்து சார்லஸ் ஆலன். பட் புத்தகம் யாரை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா அசோகர். அடுத்தது, தம்மா என்பதன் பொருள். தம்மா என்பதன் பொருள். ஆப்ஷன் ஆ தர்மா, ஆப்ஷன் ஆ அறநெறி, இ நீதி, இ கர்மா. தம்மா என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஆ அறநெறி. தம்மா என்பதன் பொருள் அறநெறி. தம்மா என்பது ஒரு பிராகிருத மொழிச்சொல். இதனுடைய சமஸ்கிருதத்தில் தர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறநெறி. அடுத்தது 6வது கொஷின், மனிதன் பழக்கப்படுத்திய முதல் விலங்கு. மனிதன் பழக்கப்படுத்திய முதல் விலங்கு. ஆப்ஷன் ஆ பூனை, ஆ நாய், இ மான், இ யானை. மனிதன் பழக்கப்படுத்திய முதல் விலங்கு ஆப்ஷன் ஆ நாய். அடுத்தது 7வது கொஷின், மனிதனின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு. மனிதனின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு. ஆப்ஷன் ஆ நெருப்பு, ஆ சர்க்கரம், இ பானை, இ விதை. மனிதனின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு. எஸ், ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரம். இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். மனிதனுடைய முதல் கண்டுபிடிப்பு வந்துட்டு நெருப்பு, மனிதனின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சர்க்கரம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின், 8000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது எது? 8000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது எது? ஆப்ஷன் ஆ பூமி,
ஆ வேளாண்மை, இ நாகரீகம், இ பண்பாடு. 8000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது. 8000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆ வேளாண்மை. இதில் பூமி வந்து பார்த்திங்க அப்படின்னா 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது. வேளாண்மை 8000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது. நாகரீகம் 5000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது. அடுத்த கொஷின், மனிதனின் அறிவியல் பெயர் என்ன? மனிதனின் அறிவியல் பெயர் என்ன? ஆப்ஷன் ஆ ஹோமோ ஹெபிலிஸ், ஆ ஹோமோ எரெக்டஸ், இ ஹோமோ செப்பியன்ஸ், இ நியாண்டர்தால். மனிதனின் அறிவியல் பெயர் என்ன? எஸ், மனிதனுடைய அறிவியல் பெயர் ஹோமோ செப்பியன்ஸ். அது தவிர ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தால், ஹோமோ செப்பியன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி படிநிலைகளில் ஒவ்வொரு ஸ்டேஜஸோட பேர் தான் இதெல்லாம். ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 2வது ஸ்டேஜ், ஹோமோ எரெக்டஸ் 3rd ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ் வந்து நியாண்டர்தால், 5th ஸ்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோ செப்பியன்ஸ். மனிதனுடைய அறிவியல் பெயர் ஹோமோ செப்பியன்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா சுயமாக சிந்திக்கும் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், ஆதி காலத்தில் மனிதர்களின் முதன்மை தொழில். ஆதி காலத்தில் மனிதர்களின் முதன்மை தொழில். ஆப்ஷன் ஆ வேளாண்மை, ஆ கால்நடை வளர்த்தல், இ வேட்டையாடுதல், இ கைவினை தொழில். ஆதி காலத்தில் மனிதர்களின் முதன்மை தொழில். எஸ், ஆப்ஷன் இ வேட்டையாடுதல். ஆதி காலத்தில் மனிதனோட முதன்மை தொழிலாக இருந்தது வேட்டையாடுதல். அதுக்கு அடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை வளர்த்தலும் வேளாண்மையும் வரும். வேட்டையாடுதல் முதன்மை தொழிலாக இருந்தது. அடுத்த கொஷின், 11th கொஷின், நவீன மனிதன் எவ்வாறு அழைக்கப்படுகிறான்? நவீன மனிதன் எவ்வாறு அழைக்கப்படுகிறான்? ஆப்ஷன் ஆ நியாண்டர்தால், ஆ ஆஸ்ட்ரலோபிதெகஸ், இ ஹோமோ எரெக்டஸ், இ குரோமேக்னான்ஸ். நவீன மனிதன் எவ்வாறு அழைக்கப்படுகிறான்? நியாண்டர்தால், ஆஸ்ட்ரலோபிதெகஸ், ஹோமோ எரெக்டஸ், குரோமேக்னான்ஸ். எஸ், ஆப்ஷன் இ குரோமேக்னான்ஸ். நவீன மனிதன் வந்துட்டு குரோமேக்னான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரோமேக்னான்ஸ்ன்றது கடைசி ஸ்டேஜ் ஆஃப் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி நிலை. ஓகேங்களா, கடைசி பரிணாம வளர்ச்சி நிலையை தான் குரோமேக்னான்ஸ்னு சொல்கிறாங்க. இவங்க நவீன மனிதன். அது மட்டும் இல்லாமல் குகைகளில் வாழும் பழக்கத்தை கொண்டவன், கற்கருவிகளை வந்துட்டு உருவாக்கி பயன்படுத்தினான். அந்த ஸ்டேஜில், இந்த ஸ்டேஜில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் அது. அதுக்கடுத்தது நியாண்டர்தால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழுமையான மனிதன் கிடையாது. ஆஸ்ட்ரலோபிதெகஸ்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கால மனிதன், கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்திருப்பாங்க. ஹோமோ எரெக்டஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நேராக நிமிர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின், தொடக்க கால மனிதன் எங்கு தோன்றினான்? தொடக்க கால மனிதன் எங்கு தோன்றினான்? ஆப்ஷன் ஆ ஆசியா, ஆ ஆப்பிரிக்கா, இ ஐரோப்பா, இ யுரேஷியா. தொடக்க கால மனிதன் எங்கு தோன்றினான்? எஸ், தொடக்க கால மனிதன் தோன்றிய இடம் ஆப்ஷன் ஆ ஆப்பிரிக்கா. தொடக்க கால மனிதன் தோன்றிய இடம் வந்து பார்த்திங்க ஆப்பிரிக்கா. இவங்க ஆஸ்ட்ரலோபிதெகஸ் அப்படின்ற முதல் ஸ்டேஜை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அதுக்கடுத்தது 13வது கொஷின், நெருப்பின் பயனை அறிந்தவன். நெருப்பின் பயனை அறிந்தவன். ஆப்ஷன் ஆ நியாண்டர்தால், ஆ ஆஸ்ட்ரலோபிதெகஸ், இ ஹோமோ எரெக்டஸ், இ குரோமேக்னான்ஸ். நெருப்பின் பயனை அறிந்தவன். நெருப்பின் பயனை அறிந்தவன். எஸ், ஆப்ஷன் இ ஹோமோ எரெக்டஸ். ஹோமோ எரெக்டஸ் அதாவது ஜாவா மனிதன், சிறிய மூளையை உடையவன். அது இல்லாமல் இவங்க நெருப்பின் பயனை அறிந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேராக நிமிர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நியாண்டர்தால் அப்படின்றவங்க இறந்தவர்களை புதைக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தவங்க. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா நியாண்டர்தால் ஸ்டேஜில் இருக்கவங்க பண்ணியிருப்பாங்க. ஆஸ்ட்ரலோபிதெகஸ் அப்படின்ற தொடக்க கால மனிதன், கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றிருப்போம். மனிதன், குரங்கு 2 பேர்த்தோட பண்புகளுமே அவனுக்கு இருந்திருக்கும். இ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குரோமேக்னான்ஸ் அப்படின்றவங்க நவீன கால மனிதன், குகைகளில் வாழ்ந்திருப்பான், கற்கருவிகளை கண்டுபிடிச்சு பயன்படுத்தியிருப்பான். ஓகேங்களா, அடுத்த கொஷின் 14வது கொஷின், மானுடவியல் எந்த மொழிச்சொல்? மானுடவியல் எந்த மொழிச்சொல்? ஆப்ஷன் ஆ லத்தீன், ஆ கிரேக்கம், இ ஆங்கிலம்,
இ பிரெஞ்சு. மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி எந்த மொழிச்சொல்? எஸ், ஆப்ஷன் ஆ கிரேக்கம். ஆந்த்ரோபாலஜி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேக்க சொல். இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்த்ரோபோ அப்படின்றது மக்கள், லாஜி அப்படின்றது படிப்பு, மக்களை பற்றிய படிப்பு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மானுடவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின், பீகிங் மனிதனின் வாழ்விடம். 15வது கொஷின், பீகிங் மனிதனின் வாழ்விடம். ஆப்ஷன் ஆ பிரான்ஸ், ஆ சீனா, இ ஆப்பிரிக்கா, இ லண்டன். பீகிங் மனிதனின் வாழ்விடம். எஸ், ஆப்ஷன் பி சீனா அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். பீகிங் மனிதனின் வாழ்விடம் என்னன்னு பார்த்தோம்னா சீனா. இதே லண்டனில் யார் இருப்பாங்கன்னா ஹைடல்பர்க் மனிதன் வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஹைடல்பர்க் மனிதனினுடைய வாழ்விடம் லண்டன். குரோமேக்னான்ஸ் அப்படின்றவங்களோட வாழ்விடம் வந்துட்டு ஃப்ரான்ஸு. ஆப்பிரிக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோமோ எரெக்டர்ஸு, ஹோமோ ஹெபிலிஸு, ஆஸ்ட்ரலோதிபிகஸ், ஹோமோசெப்பியன்ஸ் இவங்க எல்லாமே வந்துட்டு ஆப்பிரிக்காவில் இருந்திருப்பாங்க. சீனா வந்துட்டு பீகிங் மனிதன், லண்டனில் இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹைடல்பர்க் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின், 16வது கொஷின், இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் எந்த பரிணாம வளர்ச்சி நிலையில் உருவானது? ஆப்ஷன் ஆ குரோமேக்னான்ஸ், ஆ நியாண்டர்தால், இ ஹோமோ ஹெபிலிஸ், இ ஹோமோ எரெக்டர்ஸ். இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் எந்த பரிணாம வளர்ச்சி நிலையில் உருவானது? எஸ், ஆப்ஷன் பி நியாண்டர்தால். இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் வந்துட்டு நியாண்டர்தால் பரிணாம வளர்ச்சி படிநிலையில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா? அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 17வது கொஷின், தமிழ்நாட்டில் உள்ள தொல்பழங்கால பாறை ஓவியங்கள். தமிழ்நாட்டில் உள்ள தொல்பழங்கால பாறை ஓவியங்கள் எங்கெங்கே இருக்குது? ஓகேங்களா? ஆப்ஷன் ஆ குமுதிபதி, ஆ கீழ்வளை, இ மாவடைப்பு, இ அனைத்தும். தமிழ்நாட்டில் உள்ள தொல்பழங்கால பாறை ஓவியங்கள். எஸ், ஆப்ஷன் இ அனைத்தும். தமிழ்நாட்டில் குமுதிபதி, கீழ்வளை, மாவடைப்பு, கரிக்கையூர் அப்படின்ற எல்லா பிளேசஸ்லையுமே வந்துட்டு தொல்பழங்கால பாறை ஓவியங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் மதுரை மாவட்டத்தில் இருக்க உசிலம்பட்டி அப்படின்ற பிளேஸ்லேயும் தொல்பழங்கால பாறை ஓவியங்களை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து 18வது கொஷின், நியாண்டர்தால் மனிதர்களின் சான்றுகள் எங்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன? நியாண்டர்தால் மனிதர்களின் சான்றுகள் எங்கு கிடைக்கப்பெற்றுள்ளன? ஆப்ஷன் ஆ பிரான்ஸ், ஆ சீனா, இ ஜெர்மனி, இ ஆப்பிரிக்கா. நியாண்டர்தால் மனிதர்களின் சான்றுகள் எங்கு கிடைக்கப்பெற்றுள்ளன? எஸ், ஆப்ஷன் இ ஜெர்மனி. ஓகேங்களா? நியாண்டர்தால் மனிதர்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா முழுமையான மனிதன் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. இதற்கான சான்று தான் ஜெர்மனியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த கொஷின், எந்த போருக்கு பின் அசோகர் போர் தொடுப்பதை கைவிட்டார்? எந்த போருக்கு பின் அசோகர் போர் தொடுப்பதை கைவிட்டார்? ஆப்ஷன் ஆ கார்கில் போர், அபினி போர், சாதவாகனர்கள் போர், கலிங்கப்போர். எந்த போருக்கு பின் அசோகர் போர் தொடுப்பதை கைவிட்டார்? எஸ், ஆப்ஷன் இ கலிங்கப்போர். கலிங்கப்போருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசோகர் வந்து போர் தொடுக்கிறதையே விட்டுட்டார். அது இல்லாமல் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா விலங்குகளுக்கு முதலில் மருத்துவமனை அமைத்து கொடுத்த அரசர் வந்து யார் அப்படின்னாலும் அசோகர். நம்மளுடைய 24 ஆரங்களை கொண்ட சர்க்கரம் வந்துட்டு நம்மளுடைய தேசிய கொடியில் இருக்கு இல்லையா, அது இவர் கட்டின சாரநாத் தூண் கர்த்தூன்லேருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷின், அசோகர் பின்பற்றிய மதம். அசோகர் பின்பற்றிய மதம். ஆப்ஷன் ஆ சமண மதம், ஆ வைணவம், இ புத்த மதம், இ சீக்கிய மதம். அசோகர் பின்பற்றிய மதம். எஸ், ஆப்ஷன் இ புத்த மதம். அசோகர் பின்பற்றிய மதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்த மதத்தை தான் அவர் பின்பற்றியிருப்பார். இதை தவிர அசோகரை பற்றின புக் எழுதியிருக்காங்க. த சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அது எழுதினது சார்லஸ் ஆலன். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு. ஓகே, இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.